அந்த நோன்பு முடிச்ச உடனே ஃபஸ்ட்டு என்ன டிஷ் சாப்பிட்ணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் நல்ல ப்ரோட்டீனாக நட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரியே இந்த சிறுதானியத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் டெஃபினட்டாக நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ நோம்பு கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண அரிசி நம்ம போடுறத விட வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மட்டனோ ஒரு சிக்கன் எதுவாக இருந்தாலும் போட்டு நம்ம சீரக சம்பா நோம்பு கஞ்சி சீரக சம்பாவில் போடலாம். பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆடும்போது கருப்பு கவுனி கஞ்சின்னு நான் ஒன்று செஞ்சு அக்கம் பக்கத்துல எல்லாம் கொடுத்த போது அதுதான் சூப்பர் ஹிட்டு. அதுவே ஒரு மாதத்துக்கே நாங்கள் வந்து ஒரு 500லேருந்து 600 கிலோ கிட்ட அரைக்கிறோம் நாங்கள். மேடம், என்னோட பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகலை, என் பையனுக்கு வந்து இம்யூன் சக்தியே கிடையாது, இவருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது, இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது, ஒபிசிட்டியாக இருக்கேன், இந்த மாதிரி தான் வந்து ஒரு டாக்டர் மாதிரி தான் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க. ஒரு ஃபார்மர் என்ன சொன்னாங்கன்னா, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி, ஆண்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஸோ இதை வந்து ஒரு மண்டலம் 48 நாள் அதை சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் உங்கள் உடம்புல தெரியும், நிறைய மாற்றங்கள்கிட்ட பார்ப்பீங்க. இதெல்லாம் ஒரு வேலையான்னு வந்து சில பேர் கேட்டிருக்காங்க. மாவரைக்கு இதெல்லாம் நீங்கள் சாஃப்ட்வேர்லேயே வேலை பார்த்துருக்கலாமே, இதெல்லாம் ஒரு வேலையானுங்கன்னு. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது. எனக்கு இந்த வேலை பார்க்கும்போது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 4 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு, ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், வேர்ல்டு யூனியன் ரெக்கார்ட், 4 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வணக்கம் மக்களே, இது உங்கள் புதிய பக்கத்தின் அறிந்தும் அறியாமலும். நம்ம ஒரு எபிசோட்லயுமே வந்து நிறைய பேருடைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட வந்து மண்வாசனை மேனகா மேம் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஜேர்னியையும் அவங்களோட யூனிட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் கடந்து வந்திருக்காங்க அது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ வந்து ரம்ஜான் வரப்போகுது, எல்லாருமே வந்து நோம்புல இருப்பாங்க. நோம்பு முடிச்சுட்டு வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அந்த எல்லாமே இருந்தாலுமே அதுக்கு நேர்மாறா நம்ம என்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம்? இப்போ ரம்ஜான்னாலே அவங்க வந்து ஒரு ஹோல் டே நோம்பு வச்சிருந்து பண்ணுவாங்க. ஈவினிங் டைமில் பள்ளிவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சின்னு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. முஸ்லிம்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா தரப்புடைய மக்களுமே வந்து அந்த நோம்பு கஞ்சி வந்து ரொம்பவும் ஆசைப்படுவாங்க. ஈவன் இன்க்ளூடட் எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். இப்போ நோம்பு கஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண அரிசி நம்ம போடுறத விட வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மட்டனோ ஒரு சிக்கன் எதுவாக இருந்தாலும் போட்டு நம்ம சீரக சம்பா நோம்பு கஞ்சி சீரக சம்பாவில் போடலாம். ஈவன் நம்ம சிவப்பரிசியில் கூட மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், இலுப்பைப்பு சம்பான்னு ஒரு அரிசி இருக்குது. அந்த அரிசியில் வந்து அதிகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை எடுத்துக்கிட்டாலே உடம்புல வந்து உடனே நம்மளுக்கு வந்து ஸ்டாமினா வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது உடம்பே சுகம் இல்லாதவங்களுக்கு வந்து இலுப்பைப்பு சம்பா அரிசின்னு அந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரக சம்பாவுக்கு ஈக்குவலான நல்ல ஒரு அரோமேட்டிக் ரைஸ் உள்ள ஒரு அரிசி தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி மொந்தே நீங்கள் நிறைய பேருக்கு எடுத்துருவோம், ராகி களி, அந்த ராகி களியை வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் மைல்டு ஃபுட்டு ஃபஸ்ட் எடுத்துப்பாங்க, கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டை பஜ்ஜி எடுத்துப்பாங்க, நிறைய நட்ஸ் எடுத்துப்பாங்க, டேட்ஸ் எடுத்துப்பாங்க, நிறைய நட்ஸ் போட்டு பாயாசம் எடுத்துப்பாங்க, முட்டையில் பண்ண நிறைய ஃபுட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. நம்மளுடைய சிறுதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகி, கம்புல வந்து பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் ஆஃப் அயன் இருக்குது. ராகியில் வந்து கால்சியம் சத்து இருக்குது, இம்யூன் பூஸ்டருக்கு நிறைய இருக்குது, ஸ்டாமினா நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. ஸோ ராகியில் களி செஞ்சுக்கலாம், கம்பங்கூழ் செஞ்சுக்கலாம். ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மைல்டு ஃபுட் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் கம்பங்கூழ், ராகி கூழ், ராகி அடை, இந்த கம்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு வடை ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சா நார்மல் வந்து பருப்பு வடை இல்லைனா கூட கம்பு வடை, ராகி பக்கோடா, இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸை வந்து நிறைய சாப்பிட்லாம். இந்த நிறைய பேர் வந்து ரொம்ப இனிப்பு அந்த நேரத்தில் வந்து ரொம்ப பசிக்கும், அந்த நைட் ஃபுல்லாக நிறைய சாப்பிடுவாங்கன்றதில் சிறுதானியத்தில் சேமியா இருக்குது, சிறுதானியத்தில் நிறைய விஷயங்கள் சாப்பிட்றோம். கருப்பு கவுனி கஞ்சி கூட எடுத்துக்கலாம், கருப்பு கவுனி கஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷுமே எதெல்லாம் வந்து மற்ற அரிசி வகைகளையும் மற்ற இதில் செய்கிறது, இது பாரம்பரிய அரிசிலையும் செய்யலாம், செய்ய முடியாதுன்னே இல்லை. ராகிலேயே செய்யலாம், கம்பில் செய்யலாம், வரகு, சாமை, குதிரவாளி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸை வந்து நம்ம வந்து ஒரு நாள் ஈவினிங் டைமில் ஒரு போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலே
டெஃபினட்டாக எனர்ஜி இருக்கும். எப்படியா இருந்தாலும் நோன்பு வைக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காங்க. நம்ம தோழர்கள் வந்து அந்த நோன்பு முடித்த உடனே ஃபஸ்ட்டு என்ன டிஷ்ஷு சாப்பிட்ணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் நல்ல ப்ரோட்டீனாக நட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரியே இந்த சிறுதானியத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் டெஃபினட்டாக நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே மேம். மார்னிங்லேருந்து சாப்பிடாம இருந்துட்டு ஈவினிங் வந்து ஹெவியான ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது அது எதனா ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுமா? அஃபெக்ட் பண்ணாது. மார்னிங்லேருந்து நம்மளுடைய வயிறு வந்து பார்த்திங்கன்னா காலியாகவே இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த டைமில் மைல்டு ஃபுட்டாக, ரொம்ப மசாலா இல்லாமல், ரொம்ப ஃப்ரைடு இல்லாமல் கஞ்சி டைப்பில் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே தான் கருப்பு கவுனி கஞ்சி எடுத்துக்கலாம். கருப்பு கவுனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூழ் மிக்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ராகி வந்து களி எடுத்துக்கலாம். நம்ம சீரக சம்பாவில் வந்து நோம்பு கஞ்சி வந்து நம்மளே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டிஷ்ஷஸை ஒரு மாற்று இதுவாக மாற்றிக்கலாம் அவங்க. ஓகே மேம். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. 15 இயர்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி. மக்கள் எல்லாருக்குமே உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சமான ப்ராடக்ட் எது நீங்கள் இப்போ சேல் பண்ணுறதுல? 2 ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். முதல்ல நான் பண்ணது என்னுடைய லைஃப் அந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆடும்போது கருப்பு கவுனி கஞ்சின்னு நான் ஒன்று செஞ்சு அக்கம் பக்கத்துலலாம் கொடுத்த போது அதுதான் சூப்பர் ஹிட்டு. அதுவே ஒரு மாதத்துக்கே நாங்கள் வந்து ஒரு 500லேருந்து 600 கிலோ கிட்ட அரைக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் பிடிக்கும். சம்மர் டைம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐஸ்கிரீம் பிடிக்கும். என்னோட மசாலா ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வறுத்து ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கி சில இன்க்ரீடியன்ஸை வாங்கி நாங்களே வறுத்து நாங்களே அரைக்கிறதால இந்த குழம்பு மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, பொடி வெரைட்டிஸு இது எல்லாமே வந்து பிடிக்கும். நாங்கள் வந்து ஒரு இலை வடகம் மாதிரி போடுவோம். மாப்பிளை சம்பா, காட்டியானம், குள்ளக்கார், கருங்கூர்வையில் போடுவோம். அது கூட நல்லா சேல்ஸ் ஆகும். ஓகே மேம். உங்களோட பர்சனல் ஃபேவரட்னா என்னதான் வந்து மற்றவங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலுமே நமக்குன்னு ஒரு பர்சனல் ஃபேவரட்னு ஒரு டிஷ் இருக்கும்ல, அது என்னது மேம்? எனக்கு வந்து கருப்பு கவுனி குழிப்பணியாரம் இருக்குது. ஓகே. ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா அதை வந்து நல்லா பனானாலாம் போட்டு வீட்டில் பண்ணும் போது அது என்ன பண்ணுவேன்னா பனானா போடாமல் கொஞ்சம் அந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வீட் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து குழிப்பணியாரத்தில் போட்டு நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட் வச்சுட்டு அதை வந்து ஒரு என்னென்னா ரொம்ப சாஃப்டாகவும் ஒரு ப்ரௌனி டெக்ஸ்சரில் இருக்கும். ஏன்னா அது கருப்பு கவுனியில் செஞ்சது, அது ப்ரௌனி டெக்ஸ்சரில் இருக்கும். அது வந்து என்னோடய ஃபேவரட் நான் வீட்டில். ஓகே மேம். இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் எவ்வளவோ வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ வந்து நிறைய பாசிட்டிவான விஷயம் வந்திருக்கும், நெகட்டிவான விஷயம் வந்திருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணதில் வந்து ஒரு பாசிட்டிவான இது வந்து இவங்க சொல்லிட்டாங்க, என்னால் இது மறக்கவே முடியாது, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது, அந்த மாதிரி எதனா மூமெண்ட்ஸ் இருக்கா? அது நிறைய இருக்குது. இதில் வந்து ஒரு 3 பேரண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அதுதான் எனக்கு உண்மையாலே ஹார்ட் டச்சிங்னான்னு சொன்னோன்னா, இங்கே பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கன்னு நினைக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக வந்து மேடம் உங்ககிட்ட அரிசி வாங்கணும்னு வர மாட்டாங்க. மேடம் என்னோட பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகலை, என் பையனுக்கு வந்து இம்யூன் சக்தியே கிடையாது, இவருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது, இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குது, ஒபிசிட்டியாக இருக்கேன், இந்த மாதிரி தான் வந்து ஒரு டாக்டர் மாதிரி தான் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க. நான் டாக்டர் கிடையாது, நான் பிஏ சோஷியாலஜி தான் முடிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு ஃபார்மர் சொன்னதை அப்படியே தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதில் இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணதோ இல்லை ப்ரூஃப் பண்ணதோ எதுவுமே கிடையாது. ஒரு ஃபார்மர் என்ன சொன்னாங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் அரிசி, ஆண்களுக்கு மாப்பிளை சம்பா அரிசி. ஸோ இதை வந்து ஒரு மண்டலம் 48 நாள் அதை சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் உங்கள் உடம்புல தெரியும், நிறைய மாற்றங்கள் பார்ப்பீங்க. ஸோ இயற்கை காய்கறிகள், லோக்கல் ஃபுட்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இதை சாப்பிடுங்க, அது போதும். இதே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேருன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேருக்கு நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு ட்வின்ஸு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்தது கூட எனக்கு தெரியாது. பல வருஷங்கள் ஒரு ஒன் இயர்னு வச்சுக்கோங்களேன், 1 இயர் கழிச்சு குழந்தெல்லாம் பிறந்துட்ட பிறகு என்னை வந்து காரில் வந்து என்னை டைரெக்டாக வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லை. என்னம்மாண்ணா, அம்மா எனக்கு ட்வின்ஸு, என் பொண்ணுக்கு ட்வின்ஸு பிறந்திருக்கு. அதே அம்மா ஒரு குழந்தை தான்மா இல்லை, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒரு குழந்தை இல்லை, எல்லாருக்கும் அந்த இருக்கும். அப்போது அவங்க சொன்னதை ரெகுலராக பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ், ஒரு ஆண் ஒரு பெண் பிறந்து, அது ரொம்பவே எனக்கு வந்து நம்ம பண்ணுற வேலை இதுதான் நம்ம வந்து ஒரு ஃபில்ஃபில்மெண்ட்டாக இருந்தது. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். 4 இயர்ஸ் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் வருவார், பாக்ஸில் வந்து பூங்கார் எடுத்துகிட்டு போவார், ராகி எடுத்துகிட்டு போவார், மாப்பிளை சம்பா எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரியே தோசா மிக்ஸாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, சப்பாத்தி மாவில் போடும், எதுலெல்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்புட்ஸை
பாரம்பரிய அரிசி சிறுதானியத்தை வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 இயர்ஸா இல்லை குழந்தை இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவர் வந்து தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவார். அவங்க குழந்தைய ஒரு நாள் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து மேம் இதுதான் என் பொண்ணு பாருங்க, நீங்கள் சொன்னதால இந்த மாதிரி, அதாவது நம்ம என்ன நினைச்சு நல்லது நினைச்சு நம்ம கொடுக்கும்போது அது அப்படியே வந்து அந்த பிரபஞ்சம் வந்து செய்யறத வந்து நான் என் கண்ணால பார்த்தேன். இந்த குழந்தையின்மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கல்ச்சரால தான் மாறுது. நிறைய பேர் உட்காண்டே வேலை பார்க்குறாங்க, அவங்களால ஃபுட்டு வேற மாற்றிக்க முடியல. ஒரு பிரெட் எடுத்து சாப்பிட்றாங்க, வேற ஏதாவது சாப்பிட்றாங்க, பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்றாங்க, இல்லை ஏதாவது அவுட் சைடில் வந்து ஃபுட் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த ரைஸை மாற்றினாங்க, ஆயில் மாற்றினாங்க, உப்பு மாற்றினாங்க, சுகர் மாற்றினாங்க, தொடர்ந்து மிராக்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே மேம், இந்த பாசிட்டிவ் இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ பாசிட்டிவ்னு ஒரு சைடு இருக்கும்போது நெகட்டிவும் ஒரு சைடு இருக்கும்ல, அந்த மாதிரி நெகட்டிவிட்டி எதனா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேலையா? இந்த வேலையை எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்க? ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட ஒரு பொருள் இருக்க மாட்டுது, வண்டு புழுலாம் வந்துடுது. இது எங்களுக்கு பழைய அரிசியை கொடுக்குறீங்களா? இந்த அரிசியை கொடுத்து நாங்கள் வந்து வெளியில் வந்து காமிச்சோன்னா, வீட்டில் காமிச்சோன்னா என்ன ஆகும்? வெளியவே வைக்க முடியல. ஸோ அந்த 5 அறிவு ஜீவனுக்கு தெரியுது, அந்த வண்டு பூச்சிக்கு தெரியுது இது வந்து நல்ல பொருள்னு. ஆனால் 6 அறிவு மனிதர்களுக்கு வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க இந்த பொருளை வந்து நம்ம சாப்பிடும் போது நன்மை உண்டாகும்ட்டு. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு வேலையான்னு வந்து சில பேர் கேட்டிருக்காங்க. மாவரைக்கிறதெல்லாம் நீங்கள் சாஃப்ட்வேர்லேயே வேலை பார்த்துருக்கலாமே, இதெல்லாம் ஒரு வேலையானுங்கன்னு. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்குது. எனக்கு இந்த வேலை பார்க்கும்போது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்து இந்த பிஸ்னஸ்க்கு வரும்போது வந்து எவ்வளவோ வந்து சப்போர்ட் வந்து நமக்கு வெளியே இருந்து கிடைச்சாலுமே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேமிலி சப்போர்ட்ன்றது ரொம்பவே முக்கியம். நம்ம இப்போ ஸ்டெப் அவுட் பண்ணி வெளியே போகிறோம்னா அதுக்கு வந்து நம்ம ஃபேமிலி சப்போர்ட் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ உங்கள் ஃபேமிலி இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஃபேமிலி எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிங் தான். இப்போ என்னுடைய குழந்தைங்கள நான் விட்டுட்டு போகிறேன்னா என்னோட அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, இதுக்கு இந்த மாதிரி ஒர்க் தான் நடக்குது, இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இட்ஸ் அ குட் சப்போர்ட்டிங் தான். அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் வெளியே வந்து பண்ண முடியாது. ஓகே மேம், இப்போ வந்து உங்கள் யூனிட்டில் பார்க்கும்போது வந்து நீங்கள் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணது, அந்த அவார்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நான் கிட்டத்தட்ட 4 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு, ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், வேர்ல்டு யூனியன் ரெக்கார்ட், 4 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 214 டிஷ்ஷஸ் பாரம்பரிய அரிசி சிறுதானியத்தில் 1 ஹவரில் பண்ணி ஒரு ரெக்கார்ட் வந்து பண்ணேன் நான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 488 தோசா வெரைட்டிஸ் வந்து சிறுதானியத்தில் பண்ணி அது ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ரெக்கார்ட்ஸ்ன்றது வந்து எதுக்கு நான் பண்ணுறேன்னா, இவங்க ஏன் இதை பண்ணுறாங்க, எந்த விஷயத்துக்கு? இப்போ வேர்ல்டுலேயே பார்த்தா இந்த ரெக்கார்ட் பண்ணது நான் மட்டும்தான். ஸோ 50 வகையான பாரம்பரிய அரிசியில் நான் பண்ணியிருக்கேன். இதை ஏன் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு புதுமையான விஷயத்த பண்ணுறாங்கன்னா இதோடைய மருத்துவ குணம் என்னவா இருக்குது, நிறைய விஷயங்களை வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்றதுக்காக, அதோடைய விஷயத்துக்காக தான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே மேம், இப்போ வந்து ஆஸ் அ உமனாக வந்து நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு கரியர் பேஸ்டாக வந்து இதெல்லாம் கற்றுக்கணும், நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எனக்குமே வந்து இப்போ ஒரு விஷயம் நான் புதுசாக ட்ரை பண்ணணும்னா ரொம்பவே தயக்கமாக இருக்கும். ஃபேமிலி என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லைனா வந்து சொசைட்டியை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் இப்படின்ற பயம் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து நான் இதெல்லாம் கற்றுக்கணும் மேம், உங்களை மாதிரி நானும் ஒரு போல்டாக, நானும் ஒரு கரியரில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு யாராச்சும் வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. எனக்கு வந்து ஆஃப்டர் என்னோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ட்ராஜடிக்கு அப்புறம் நான் முன்னாடி வந்து இந்த பிஸ்னஸை நம்ம நல்லா நடத்தணும், பிஸ்னஸ்ன்னு நான் நினைக்கல. நான் இது வந்து சர்வீஸ்னு சொல்லலாம். இப்போ மந்த் ஆன் மந்த் நம்ம வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம். மில்லட் வேல்யூ ஆடட் ட்ரைனிங் நான் நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 600 பேர் வந்திருக்காங்க. அதில் 200 பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மில்லட்ஸில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதோட மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்குறேன், அதோட பேக்கேஜிங் சொல்லி கொடுக்குறேன், எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், அதை எப்படி வந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விமன் ஹேஸ் டு பி அ செல்ஃப் டிபெண்ட், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். நான் விமெனுக்குன்னு நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய சப்சிடிஸு நிறைய இருக்குங்க. விமெனுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் லோன் எடுத்து நீங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து பண்ணாலே யூ வில் கெட் 30% ஒவ்வொரு ஸ்கீமில் வந்து சப்சிடி இருக்குது. ஸோ நான் எல்லா விமெனுக்கும் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கிறத ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது, சமையலில் நல்ல டேலண்ட் இருக்கா, இல்லை தையல் மிஷினில் நல்ல டேலண்ட் இருக்கா, இல்லை நல்ல ஸ்டிச்சிங் வேறு ஏதாவது நல்லா ஒரு ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறதுல நிறைய பெண்களாக இப்போ வந்துட்டாங்க. சாரீ பிஸ்னஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்னமெண்ட்ஸ் டெரகோட்டா ஐட்டம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லா
ஆரோக்கியமான ஃபுட்டு எல்லாருமே கேட்குறோம். எல்லாரும் வெளியூர்லேருந்து சென்னையில் வந்து இருக்காங்க, நல்ல ஹோம் ஃபுட் கேட்குறாங்க. ஸோ க்ளவுட் கிச்சன் நிறைய வந்துருச்சு. வீட்டில் இருந்தபடியே நல்ல ஆரோக்கியமான சமையலை சமைச்சு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அதை லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சாலே யூ வில் கெட் குட் மணி. ஸோ நிறைய இருக்குது. ஒன்று நீங்கள் உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கணும்னு தான் நான் பார்ப்பேன். அது பண்ணால் டெஃபினட்டாக போயிடலாம். ஓகே மேம், நீங்கள் வந்து இப்போ 200 மெம்பர்ஸ் வந்து பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பிஸ்னஸில் நல்லா போகி திருப்பி வந்து உங்ககிட்ட வந்து மேம் இது மாதிரிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்களா? சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக காஞ்சிபுரத்தில் ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. இன்னொரு பொண்ணு வந்து தஞ்சாவூரில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மேம் இந்த பேர் வச்சுருக்கேன் நல்லா இருக்குங்களான்னு கேட்டாங்க. சூப்பராக இருக்குமான்னு. ஸோ அதை கேட்கும் போது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, பெண்கள் வந்து மின் வரணுங்க, வந்து அவங்க பேசணும். சம உரிமைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் இருக்குது பெண்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க மேலே வந்து நிறைய விஷயங்களை பார்க்கணும். அவங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே மேம், உங்கள் ஸ்டோரிலாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் விஷயம் நான் எதுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேன்னா, ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் வந்து அவங்களும் ஒரு பிஸ்னஸ் நடத்தி, சின்ன சின்ன பிஸ்னஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸுமே பாருங்கள் அவங்க சாதாரணமாக தான் ஆரம்பிப்பாங்க, அது பெரிய லெவலில் போகும். ஸோ அதனால் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிறது அதுதான், சம்பாதியம் வந்து சம்பாதிச்சிடலாம், ஆனால் டைம்ன்றது வந்து நம்ம வந்து திருப்பி அதை வந்து கால்குலேட் பண்ணி எடுக்க முடியாது. டைம் ரொம்ப நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்குது. இருக்கிற காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுங்கள். என்ன விஷயத்த பண்ணுறீங்க, இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.